ஸோ கைஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நவுனையும் அட்ஜெக்டிவையும் எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது, இது நவுனு இதுக்கு தான் இப்படி தான் இது அட்ஜெக்டிவா மாற்றி எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நவுன் அண்ட் அட்ஜெக்டிவ். ஸோ நவுன்ல பார்க்குறப்போ ஆங்கர் ஆங்கர். ஸோ ஆங்கர்னா என்ன, கோபம். ஸோ அந்த ஆங்கரை வந்து நீங்க எப்படி அட்ஜெக்டிவா மாற்றலாம், ஆங்கிரி ஆங்கிரி. ஸோ எப்படி சொல்லலாம், ஆங்கர்ன்றது கோபம், ஆங்கிரின்றது கோபமாக. ஸோ அவன் எப்படி இருக்கான், கோபமாக இருக்கான். அந்த எப்படின்ற கேள்வியை எப்படி அப்படின்னு நம்மளால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால சொல்ல முடியுது. அவங்க எப்படி இருக்காங்க, இல்ல அது எப்படி இருக்கு, இல்ல அந்த பொண்ணு எப்படி இருக்கு, இந்த பையன் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களை பத்தின விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிச்சு. எப்படின்ற கேள்விக்கு அதை ஆன்சர் பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஸோ அப்போ ஆங்கிரி, அவங்க எப்படி இருக்காங்க, கோபமாக இருக்காங்க. அப்போ ஆங்கிரி. அப்போ ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சி நமக்கு தெரியும். அதை நம்ம எப்படி சொல்லலாம், அட்ஜெக்டிவ்ல மகிழ்ச்சியாக, ஹாப்பி. ஸோ இதை எப்படி ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாம், ஸோ ஹி இஸ் அ ஹாப்பி கை. ஸோ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கிறவன் அப்படின்னு நம்ம சொல்றப்போ ஹி இஸ் அ ஹாப்பி கோயிங் கை. ஸோ அப்போ ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் பியூட்டி, பியூட்டினா நமக்கு தெரியும் அழகு அப்படின்னு. அதே நம்ம அட்ஜெக்டிவ்ல சொல்லும் போது பியூட்டிஃபுல், அழகாக. ஸோ அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை பத்தி டிஸ்கிரைப் பண்றதுக்காக சொல்லும் போது நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பியூட்டின்றது வந்து நவுன் வர இடத்துல. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், she is a girl of beauty. she is a girl of beauty. அப்போ இந்த இடத்துல பியூட்டின்றது உங்களுக்கு ஒரு நவுனா வருது. ஸோ இப்போ பியூட்டிஃபுல் எப்படி சொல்லுவோம், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். அப்போ பியூட்டின்றது நவுன்ல வைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல வைக்கலாம். பியூட்டிஃபுல்ன்றது உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ல வரப்போ ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். she is a beautiful girl. ஸோ ஏன் நான் பியூட்டிஃபுல் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னா எப்படிப்பட்ட கேர்ள். ஸோ அவங்கள எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்றதுனால, அதாவது நவுனுக்கு முன்னாடி வர்றதுனால நம்ம இதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ ஹோப் இது ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டம். ஸோ க்ரௌடுனா என்ன, கூட்டம். அப்போ கூட்டமாக அப்படின்னா க்ரௌடட். அப்போ அந்த இடம் எப்படி இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்போ இட் இஸ் அ க்ரௌடட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஹங்கர், ஹங்கரை நம்ம பசின்னு சொல்லுவோம். ஸோ அவன் எப்படி இருந்தா, பசியாக இருந்தான். அப்போ ஹங்க்ரி, he was hungry, he was hungry அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ சேட்னஸ், சேட்னஸ்னா என்ன, வருத்தம். ஸோ அதை நம்ம வந்து அட்ஜெக்டிவா மாத்துறப்போ வருத்தமாக, வருத்தமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ ஹோப் நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்குமான டிஃபரன்சியேஷன் எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் எப்படி நம்ம பண்றது, இதுக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.